எல்லோருக்கும் வணக்கம். லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பேக்ரவுண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடல், அதாவது தேர்டு மாடல் நம்மளோட சேனலில் இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்லேருந்து வரக்கூடிய மாடல். இதுக்கு முன்னாடி பார்க்காத மாடல்ஸ் 2 அண்ட் மாடல் நம்பர் 1 இது ரெண்டுத்தையும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா த்ரூ அவுட் இனிமேல் வரக்கூடிய வீடியோவுக்கு அது ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா அதில் டிஃபெக்ட்ஸ்னால் என்ன, சிக்ஸ் சிக்மானா என்ன, டிபிஎம்ஓன்னா என்ன, ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்களை நான் கால்குலேஷனோடு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க, பார்க்காம வராதிங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பேக்ரவுண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் 3 என்ன, டிகிஎம் அண்ட் சிக்ஸ் சிக்மா, டிகிஎம் வெர்சஸ் சிக்ஸ் சிக்மா. டிகிஎம்க்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் ரொம்ப ஒரு வேரியேஷன் இல்லாட்டா கூட டிகிஎம்குள்ளே தான் சிக்ஸ் சிக்மாங்கிற ஒரு விஷயம் வருது. பட் இருந்தாலும் டிகிஎம்க்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் ஒரு வேரியன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன் என்ன, ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோடைய அப்ஜெக்டிவ். ஸோ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். முதல்ல டிகிஎம்னா என்ன? டிகிஎம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபண்டமெண்டல் திங்கே என்னென்னா பிளான், டூ, செக், ஆக்ட். பிளான், டூ, செக், ஆக்ட். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க, ரெண்டாவது அந்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான திட்டங்களை வகுக்கிறாங்க, மூணாவது அதை செக் பண்ணுறதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சை கொண்டு வராங்க, நாலாவது தெளிவாக அதை நடைமுறைப்படுத்தும். இதான் பிடிசிஏ சைக்கிள் அப்படிம்போம். ஸோ பிளான், டூ, செக், ஆக்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வருது. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் அடுத்ததாக அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, என்ன டெஃபினிஷனை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் டெஃபினிஷன் அப்படிங்கிறது டெலிவர் ஹையஸ்ட் வேல்யூ அட் லோயஸ்ட் காஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், டு டெலிவர் ஹையஸ்ட் வேல்யூ அட் லோயஸ்ட் காஸ்ட். இதுதான் டிகிஎம்மோட முதல் அப்ஜெக்டிவ். அப்போ இந்த டிகிஎம் செயல்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை எம்ப்ளாயியோட இன்வால்மெண்ட்டை அதிகமாக பயன்படுத்தும். இங்கே தான் நம்ம டிகிஎம் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். டிகிஎம்மை பொறுத்தவரை, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை ஒர்க்கர்ஸோடைய இன்வால்மெண்ட்டை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர். இன்டர்னல் கஸ்டமர் அப்படிங்கிறது இங்கே எம்ப்ளாயி, உள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்னல் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளஸ் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்டை கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ், அவங்க தான் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ். எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, நீட் என்ன, அந்த நீடை பொறுத்து உள்ளே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கண்டென்ட்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் கஸ்டமரை வச்சு எக்ஸ்டர்னல் கஸ்டமரோடைய ரிக்குவயர்மெண்ட்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அந்த நீடை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட இது. ரெண்டாவது, அதே அந்த விஷயங்களை வச்சு என்ன சாதிக்கிறாங்க அப்படின்னா, ஹையஸ்ட் வேல்யூ, டு டெலிவர் ஹையஸ்ட் வேல்யூ வித் லோயஸ்ட் காஸ்ட். இதுதான் அவங்க இந்த டோட்டல் குவாலிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு இன்வால்மெண்ட்டாக யாரை கொண்டு வராங்கன்னா எம்ப்ளாயீஸை கொண்டு வராங்க. ஓகே, இதை கண்டினியூஸாக செயல்படுத்துகிறாங்க, ஒர்க்கிங் ஆன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோடைய அடுத்த கட்டங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய கேட்டகரி. 2 கேட்டகரியாக அந்த பெனிஃபிட்ஸோட ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது முதல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராடக்ட் குவாலிட்டி, ரெண்டாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராடக்ட் டிசைன், மூணாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ, நாலாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் எம்ப்ளாயி மாரல் அண்ட் குவாலிட்டி கான்சியஸ்னஸ், அஞ்சாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ், அடுத்தது ஆறாவது இம்ப்ரூவ்மெண்ட் இன் மார்க்கெட் பிளேஸ் அக்செப்டன்ஸ். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி, இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராடக்ட் குவாலிட்டிங்கிறது தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட முதல் நோக்கம்.
தரக்கூடிய ப்ராடக்டை எப்படி தரமாக கொண்டு வர்றது. அப்போ அதை தரமாக கொண்டு வரதுன்னா அதை என்ன பண்ணணும், அந்த குவாலிட்டியை வந்து தரமாக கொண்டு வரணும். டிசைன் கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். ஸோ டிசைன் ப்ராப்பராக இருக்கு, ஒரு ப்ராடக்டோட டிசைன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த டிசைன் வந்து ப்ராப்பராக இருந்து அந்த டிசைனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து டைப்பாக இருக்கும். அப்போ ப்ரொடக்ஷன் ஃப்ளோ, ப்ராடக்ட் டிசைன் ப்ராப்பராக இருக்கணும். டிசைன் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த டிசைனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்கணும். அடுத்தது எம்ப்ளாயி, இந்த ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாயியோடைய இன்வால்மெண்ட், அந்த எம்ப்ளாயியோட குவாலிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ எம்ப்ளாயி மாரல் அண்ட் குவாலிட்டி கான்சியஸ். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டுக்கான சர்வீஸ், வெளியில் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த குவாலிட்டி சர்வீஸ், வெளியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் மார்க்கெட் பிளேஸ் அக்செப்டன்ஸ். இது எல்லாம் வந்து எல்லாத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டையும் சேர்த்து தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரியன்டட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இதுதான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரியன்டட் பெனிஃபிட்ஸ். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர் மட்டும் வந்து இருந்தால் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ எக்கனாமிக்கலாக வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அது அடுத்தது. இப்போ எக்கனாமிக்கலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரெடக்ஷன் இன் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, ஆப்ரேட்டிங்கில் ஏற்படக்கூடிய லாஸஸ், தேவையில்லாத மெயின்டெனன்ஸ், அந்த ஒரு மிஷினுக்கு சர்வீஸ் போடுறது, சர்வீஸ்க்கு அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஓகே, தேவையில்லாத அந்த மிஷினை வந்து ரன் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த லாஸஸில் வரும். ஸோ இதை பற்றி ஃபியூச்சரில் வரக்கூடிய மாடலில் படிக்க தான் போகிறோம். அடுத்தது ரெடக்ஷன் இன் ஃபீல்டு சர்வீஸ் காஸ்ட். ஃபீல்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம எந்த ஃபீல்டில் போய் சர்வீஸ் பண்ண போகிறோமோ அந்த சர்வீஸை வந்து கம்மி பண்ண வைக்கிறது. இது மூணுத்தையும் கம்மி பண்ண வைக்கிறது மூலிமா எக்கனாமிக்கலாக உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா பேலன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி. இது வந்து அடுத்த பெனிஃபிட். இதெல்லாம் வந்து எதோடைய பெனிஃபிட்டாக வருது அப்படின்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் உள்ள பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு ஓரளவுக்கு புரியும். இதையே வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்ததாக சிக்ஸ் சிக்மாவோட அப்ஜெக்டிவ் எப்படி வரப்போகுது. சிக்ஸ் சிக்மாவோட அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ ரெடியூஸ் வேரியேஷன், இதை ஆல்ரெடி நம்ம வந்து போன டூல்லேயே நம்ம பார்த்தோம். வேரியேஷன் எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது, வேரியேஷன்னா ஆக்சுவலாக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா என்னங்கிறத செகண்ட் மாடல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ டு ரெடியூஸ் வேரியேஷன். ரெண்டாவது, சால்விங் த ப்ராப்ளம்ஸ் இன் சயின்டிஃபிக் மேனர். இதான் நான் சொன்னேன், சயின்டிஃபிக் சிக்ஸ் சிக்மாங்கிறதே ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச். அந்த சயின்டிஃபிக்காக அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது இது. மூணாவது, சிக்ஸ் சிக்மா பிளேசஸ் அண்ட் எம்பசிஸ் ஆன் டிஎம்ஏஐசி அப்ரோச். டிஎம்ஏஐசி அப்ரோச்சை வச்சு தான் டோட்டல் சிக்ஸ் சிக்மா வந்து என்ன பண்ணுறதுன்னா இயங்குது. அதாவது டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். சரி, இந்த டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இதை வந்து நேராக இந்த டிகியூமில் நம்ம வந்து பார்த்து இந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராடக்ட் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எம்ப்ளாயி இம்ப்ரூவ்மெண்ட், இந்த விஷயங்கள்லேருந்து அந்த டிஎம்ஏஐசி அப்படிங்கிறத எடுப்பாங்க. பட் இதுக்குன்னு செப்பரேட் டூல்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கண்ட்ரோலிங் இட். ஓகே, டிஃபைன் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்குது. மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்குது. அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்குது. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை பற்றி இனிமேல் வரக்கூடிய மாடல்ஸில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டிஎம்ஏஐசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஞாபகம், டிஎம்ஏஐசி தான் வந்து என்ன பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சிக்ஸ் சிக்மா ஃபிலாசபி. அடுத்ததான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த சிக்ஸ் சிக்மாவுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, டு டெவலப் த பாட்டம் லைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு எம்ப்ளாயியை வந்து இங்கே வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது, டேரெக்டாக எம்ப்ளாயியை வந்து உள்ளே கொண்டு வராமல் அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வர போகிறாங்க, இதுக்குன்னு இந்த சிக்ஸ் சிக்மானுக்குன்னு டெடிக்கேட்டடாக வந்து சில எம்ப்ளாயிஸை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த எம்ப்ளாயிஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிஸ் வில் கண்ட்ரோல் த பாட்டம் லைன் ஒர்க். எப்போ ஒரு பாட்டம் லைன் வந்து ஒர்க் வந்து கிளியராக நடக்குதோ அப்போ டாப் லைன் ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியராக ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது சிக்ஸ் சிக்மாவோடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ
இதை மெயின் திங்காக நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு சிக்ஸ் சிக்மாவில் நம்ம அடுத்ததான் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் கம்பேரிசன் டு சிக்ஸ் சிக்மாவுக்கும் டிகேமுக்கும் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன, மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது இங்கே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை ரெடியூசிங் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட் மீன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஎம் நம்ம இப்போ பார்த்த டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் மூலயமா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது சிக்ஸ் சிக்மாவுடைய மெயின் எய்ம், மெயின் டார்கெட். ஸோ அவங்களுடைய சிக்ஸ் சிக்மால்னா என்னங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் மாடல்லே. 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த 3.4 டிஃபெக்ட் பெர் மில்லியன் தான் வந்து சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் அர்த்தமே. அப்போ இந்த 3.4 டிபிஎம்ஓ வந்து எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது சிக்ஸ் சிக்மாவோட டார்கெட். ஓகே, அடுத்தது இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். அப்போ டிகேஎம்க்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிகேஎம்ங்கிறது ஒரு அது வந்து ஒரு இன்டர்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்து அந்த டிஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ண வைக்கிறது இவங்களுடைய நோக்கமே கிடையாது. டிகேஎம்மோட நோக்கம் வந்து டிஃபெக்டை ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் இருக்கக்கூடிய ப்ராசஸை இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட, அதாவது மேலோட்டமாக பார்க்குறது. இதுக்குன்னு டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்க வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து டிகேஎம்மோடைய ஒரு மைனஸ் பாயிண்ட். சிக்ஸ் சிக்மாவோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுலேருந்து சிக்ஸ் சிக்மாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதுக்குன்னு டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டெடிக்கேட்டட் எம்ப்ளாயீஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்மாவை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த சிக்ஸ் சிக்மாவுக்குன்னு பிளாக் பெல்ட், க்ரீன் பெல்ட், எல்லோ பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு செவரல் பெல்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. அந்த பெல்ட்டை பொறுத்து தான் வந்து என்ன பண்ணுறது, ஒவ்வொரு பெல்ட்டும் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டூலில் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து இனிமேலாம் படிக்க போகிறோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. TKM views quality as conformance to internal requirements, and Six Sigma focuses on improving quality by reducing the number of defects. ஸோ சிக்ஸ் சிக்மா பொறுத்தவரை ரெடியூசிங் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் தான் அவங்களுடைய மெயின் எய்ம். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்ததை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிகேஎம் இன்னும் டிகேஎம் அண்ட் சிக்ஸ் சிக்மாவோட இன்னும் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். டிகேஎம் பொறுத்தவரை, சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை ப்ரொடியூசிங் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி தான் டிகேஎம்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் ஹியர் ஆல்சோ வி ஹவ் டு ப்ரொடியூஸ் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். பட் டிகேஎம் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரெடியூசிங் ஆப்ரேஷனல் காஸ்ட் பை ஃபோக்கஸிங் ஆன் டிஃபெக்ட் ரெடக்ஷன், சைக்கிள் டைம் ரெடக்ஷன் அண்ட் காஸ்ட் சேவிங்ஸ். ஓகே, அப்போ இது சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, ரெண்டாவது டிஃபெக்டை ரெடியூஸ் பண்ணுறது, சைக்கிள் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து சிக்ஸ் சிக்மாவுடைய மெயின் எய்ம். இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் வந்து யாரால் கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா, இந்த பிளாக் பெல்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. டிகேஎம்க்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் அப்போ வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதுதான் நம்ம வந்து முக்கியமாக வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அது என்ன அப்படின்னா, we will go for the next slide. The main difference between Six Sigma and TQM அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிகேஎம் உடைய இது என்னங்கிறது, கான்செப்ட் என்னங்கிறது நம்ம வந்து இன்னும் தெளிவாக பார்ப்போம். டிகேஎம் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி. டிகேஎம் ஸ்ட்ராட்டஜி இஸ் எ மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க் மீன் ஃபார் லாங் டேர்ம். அப்போ டிகேஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க். ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்டால் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து டிகேஎம்முடைய ஃபைனல் திங்காக இருக்கும். டெடிக்கேட்டட் பை த மேனேஜ்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் சக்ஸஸ் ஃபார் எனி ஆர்கனைசேஷன் பை கெய்னிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். Here all members of the organization participate.
இதுதான் ரொம்ப முக்கியம். டிகேஎம்மை பொறுத்தவரை இருக்கக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் பார்ட்டிசிபேட் ஆன் திஸ் பர்டிகுலர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை அதுக்குன்னு டெடிக்கேட்டட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை சிக்ஸ் சிக்மா அப்ரோச் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் பேஸ்ட் டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி continuously improve the various methods involved in eliminating the defects, product, process, service to a significant level. Okay. So இதுதான் வந்து சிக்ஸ் சிக்மாவுடைய செப்பரேட் அப்ரோச். இங்கே டிகேஎம்மை பொறுத்தவரை டிகேஎம் இஸ் டெடிக்கேட்டட் பை த மேனேஜ்மெண்ட். சிக்ஸ் சிக்மா இஸ் கண்ட்ரோல்டு பை some dedicated separate employees, those who are qualified as black belt. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் கிடையாது, இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச். இதை ஏன் நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்கிறோன்னா, அதே டிஎம்ஏஐசி அப்படிங்கிறத மறுபடியும் வந்து நான் வந்து ரீகால் பண்ணுறேன். டிஎம்ஏஐசி இந்த டிஃபைன் மெஷர் அனலைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா இது வந்து செப்பரேட் சயின்டிஃபிக் அப்ரோச்சாக மாறிடுது. ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து செப்பரேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் பேஸ்டு டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் இதை வந்து இன்னும் கிளாரிஃபையாக வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் திங், ஃபைனலாக டிகேஎம் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபிலாசபி. இட்ஸ் ரிலேட்டட் டு ஒன்லி மேனேஜ்மெண்ட் ஆர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது இட் ஃபோக்கஸஸ் ஆன் டிஃபெக்ட் ரிடக்ஷன் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். இது ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன், இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரிவன் ஃபிலாசபி கிடையாது. ஓகே, ஒரு இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரிவன் ஃபிலாசபி, ஆனால் இது மேனேஜ்மெண்ட் ட்ரிவன் ஃபிலாசபி கிடையாது. பட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலிமா ஒர்க் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்குன்னு செப்பரேட் ஸ்டாஃபை போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்குன்னு செப்பரேட் ஸ்டாஃப் கிடையாது, இருக்கக்கூடிய எம்ப்ளாயி வச்சு. ஸோ என்கரேஜஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட் டிகேஎம் பொறுத்தவரை. It relies on a selected group of highly trained employees. இதுதான் வந்து சிக்ஸ் சிக்மாவுடைய செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட்ஸ் ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட், இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட் டைரக்ட்லி. ஓகே, இது டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும், இது டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே, இது வந்து இட்ஸ் என்கரேஜஸ் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட், இட் டஸ் நாட் என்கரேஜஸ் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட். சிக்ஸ் சிக்மா இஸ் ஹேவிங் highly trained separate employees for improvement of quality. Okay, இங்கே மூணாவது, senior management provides direct support. இங்கே senior management is held accountable for results. ஃபைனல் ரிசல்ட்ஸை மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, they won't involve in this. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிகேஎம்க்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, மேனேஜ்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து டிகேஎம்ல இருக்கும். மேனேஜ்மெண்ட் இன்வால்மெண்ட் இங்கே வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து அதிகமாக வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நாட் ஆன் த ப்ராசஸஸ். ஏன்னா அந்த ப்ராசஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாட்டம் லைன்லேருந்து டாப் லைன் வரைக்கும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹைலி ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட கையில் கொடுத்துருவாங்க, தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, ஸோ இதுதான் டிகேஎம்க்கும் சிக்மாவுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து டிகேஎம் பற்றி, சிக்ஸ் சிக்மா பற்றி, இது போக லீன் மேனுஃபேக்சரிங்னா லீன் மேனுஃபேக்சரிங்க்கும் சிக்ஸ் சிக்மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய மாடல்ஸில் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில்டு இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடவை வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த மாடலில் நம்ம வந்து படிக்கலாம். தேங்க்யூ.